நமது டிஜிட்டல் பயணம் நிகழ்ச்சியில் இன்று பார்க்க இருப்பது ஐரோப்பா கண்டத்தில் இருக்கும் லித்துவேனியா எனும் நாடு பற்றி. லித்துவேனியா வடகிழக்கு ஐரோப்பாவில் அமைந்துள்ளது. வடக்கே லாட்வியா, கிழக்கே மற்றும் தெற்கில் பெலாரஸ், போலாந்து மற்றும் தென்மேற்கில் ரஷ்யாவின் கலினின்கிராட் எல்லையாக உள்ளது. லித்துவேனியா ஐரோப்பாவில் எஞ்சியிருக்கும் மிக பழமையான மாநிலங்களில் ஒன்றாகும். இது ஐரோப்பாவின் மிகப்பெரிய நாடும் ஆகும். லித்துவேனியா ஒரு வளமான கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டுள்ளது. இதில் நாட்டுப்புற இசை மற்றும் கலை மரபுகள் அடங்கும். இன்றும் பேசப்படும் பழமையான இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் ஒன்றான அதன் மொழியை பாதுகாப்பதில் அந்த நாடு வலுவான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. லித்துவேனியா நாட்டுப்புற இசை மற்றும் நடனம் முக்கியமான கலாச்சார வெளிப்பாடுகள், மேலும் திருவிழாக்கள் மற்றும் விடுமுறை நாட்களை கொண்டாடும் பாரம்பரியத்தை கொண்டுள்ளது. பிப்ரவரி 16, 1918 லித்துவேனியா ரஷ்ய பேரரசிலிருந்து விடுதலை பெற்றது. சுதந்திரம் பெற்றதிலிருந்து லித்துவேனியா குறிப்பிடத்தக்க பொருளாதார மற்றும் சமூக மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இது 2004 ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைந்தது மற்றும் அதன் பின்னர் விரைவான வளர்ச்சியை அது அனுபவித்தது. குறிப்பாக தொழில்நுட்பம், நிதி மற்றும் சுற்றுலா போன்ற துறைகளில் அது வளர்ச்சியை கண்டுள்ளது. லித்துவேனியா அதன் அழகிய நிலப்பரப்புகளுக்கு பெயர் பெற்றது. இதில் காடுகள், ஏரிகள் மற்றும் பால்டிக் கடற்கரைகள், மணல் கடற்கரைகள் உள்ளன. இது பல வரலாற்று தலங்கள், நகரங்கள் ஆகியவற்றையும் கொண்டுள்ளது. லித்துவேனியாவின் மிகவும் தனித்துவமான மற்றும் மர்மமான தலங்களில் ஒன்று சிலுவை மலையாகும். சியாலுலாய் நகருக்கு அருகில் அமைந்துள்ள இது பல்வேறு அளவுகளில் ஆயிரக்கணக்கான சிலுவைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு புனித யாத்திரை தலமாகும். லித்துவேனியர்கள் மக்கள் தொகையில் பெரும்பான்மையுடையவராக இருந்தாலும் ரஷ்யர்கள், பெலாரசியர்கள், உக்ரைனியர்கள் மற்றும் பிறர் உட்பட பல சிறுபான்மை இடங்கள் ஒன்றாக வாழும் நாடுதான் லித்துவேனியா. இந்த சமூகங்கள் லித்துவேனியாவின் கலாச்சார பன்முகத்தன்மைக்கு பங்களிக்கின்ற மற்றும் அவர்களின் பாரம்பரியங்கள், மொழிகள் மற்றும் பழக்க வழக்கங்களுடன் அதன் சமூக கட்டமைப்பை வளப்படுத்துகின்றன. லித்துவேனியன் உலகின் மிக பழமையான மொழிகளில் ஒன்றாகும். 1980களில் இலக்கியத்துக்கான நோபல் பரிசை வென்ற செஸ்லாவ் மிஸ்லோவ் என்ற புகழ்பெற்ற எழுத்தாளரை கொண்டதும் லித்துவேனியா ஒரு வளமான இலக்கிய பாரம்பரிய பின்னணியை கொண்டுள்ளது. லித்துவேனியா பல்வேறு இயற்கை வளங்களை கொண்டுள்ளது. அவற்றுள் முக்கியமானது விவசாயத்துக்கு ஏற்ற வளமான மண். நாட்டின் நிலப்பரப்பின் கணிசமான பகுதியை உள்ளடக்கிய காடுகள், களிமண், சுண்ணாம்பு மற்றும் மணல் போன்ற கனிம படிவங்கள் மற்றும் ஆறுகள், ஏரிகள் போன்ற நீர்நிலைகள் உட்பட பல்வேறு இயற்கை வளங்களை லித்துவேனியா கொண்டுள்ளது. பால்டிக் தங்கம் என்று அழைக்கப்படும் ஆம்பர் என்பது லித்துவேனியாவின் குரோனியன் ஸ்பிட் உட்பட பால்டிக் கடற்கரையில் ஏராளமாக இருக்கும் ஒரு புதை வடிவ பிசின் ஆகும். லித்துவேனியா உலகின் முன்னணி அம்பர் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும். மேலும் இது பெரும்பாலும் நகைகள் மற்றும் பிற அலங்கார பொருட்கள், வாசனை பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க, லைக் பண்ணிக்கொள்ளுங்க, கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.